ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கதாலையும், உனக்குள்ள மனசுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்களை நீ தூக்கி சுமந்திருக்கதாலையும், என்ன நினைக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டதா? உன்னுடைய கஷ்டங்கள் ஆட்கொண்டிருக்கும் உன் மனசுல என்ன நினைக்கிறதுக்கும், என் மனசுல ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்கும் உனக்கு இடமில்லாமல் போய்விட்டதா என் செல்லமே? என்ன நீ மறக்கலைனா இப்போதே இதை முழுவதுமாக கேளு. எந்த விஷயம் உனக்கு தீராத பிரச்சனையாகவும் உனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் ஆட்டி படைச்சு வாட்டி வதைக்குதோ அது அத்தனையும் நான் சரி செய்ய போறேன். உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் இப்போது முடிஞ்சு போய் ஒண்ணுமில்லாததாக மாறத்தான் போகுது. தோல்வியே உன்னை துரத்துது. நீ நினைச்சதற்கு எதிர்மாறாவே எல்லாம் நடக்குது. தடையும் தடங்கல்களும் உன்னை ஆட்டி படைக்குதுன்னா நீ வெற்றியை நெருங்குகிறாய் என்றுதான் அர்த்தம். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல துன்பமும் துயரமும் துக்கமும் ஒரு அளவுக்கு மிஞ்சி போகும். ஆனா அப்படி எல்லா பிரச்சனைகளும் முத்தி போகுதுன்னா அது முடிய போகுதுன்னு தான் அர்த்தம். நீ கவலைப்படாத என் தங்கமே. உன் எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்ய போறேன். அனைத்தையும் பார்த்து நீயே எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. எதையும் சாதிக்க துடிக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்கு இப்போது நானே வெற்றியை தரப்போறேன். இனி அற்பமான விஷயங்கள்ல உன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் அற்புதமான ஆயுதமாக உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போறேன். உன்னை எந்த இடத்துல யார் அவமானப்படுத்தினாலும் அந்த அவமானங்களை ஞாபகங்களா சேர்த்துவே. அதை ஒருபோது மறக்க வேண்டாமேன் செல்லமே. உனக்கான நேரமும் தகுதிகளும் ஒரு நாள் வரும்போது அந்த அவமானத்தை எல்லாம் நீ அவர்கள் கண் முன்னால திரும்ப காட்டும்படி ஜெயிச்சு நிக்கணும். அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை தான் உன் வாழ்க்கையில இந்த சாயப்பா நான் கொடுக்க போறேன். வறுமையில் வாடி நிற்கும் உனக்கு யாரும் தத்துவம் சொல்லவோ அறிவுரை தரவோ அவசியம் இல்லைன்றது எனக்கு தெரியும். ஏன்னா உன்னுடைய வறுமையை இப்போது பல விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுத்து விட்டது தானே. அதிகமான கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திச்சிட்ட உன் வாழ்க்கையில இனி எல்லாமே சந்தோஷம் தரக்கூடிய விதத்துல நான் நடத்தி காட்டுறேன். இனிமேலாவது இந்த சாயப்பாவை மறக்காமல் சாய்ராம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. ஏன்னா பல அவமானங்களை சந்தித்த உன் வாழ்க்கையில இப்போது தெளிவு கிடைக்கும் போது நீ என்னையும் பக்தியோட நினைக்கும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் நீ ஜெயிக்க முடியும் என் தங்கமே. சில பேர் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவர்கள் நடிப்பது தெரியாதது போல நீ இருந்துட்டீனா அதுதான் பக்குவத்தின் உச்சம். ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில ஒவ்வொரு குணத்தோட ஒவ்வொரு மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா அவங்களையெல்லாம் கண்டும் காணாதது போல கடந்து போகணுமே தவிர நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு அவங்க கிட்டேயே போய் நேருக்கு நேரா அவர்களுடைய குறையை பற்றி கேட்க வேண்டாம். குறை நிறை எல்லாமே கலந்தவங்க தானே மனிதர்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் 1000 குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் வெளியே சொல்லாம உன்னை பற்றி 1000 குறைகள் சொல்லக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீ எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போய்கிட்டே இருந்தாதான் உனக்கு நல்லது. அவங்க எப்படி என்ன பார்த்து இப்படி சொல்லலாம்னு நீ பதில் கேட்டாலோ அல்லது அவர்களது குறைகளுக்காக பதில் சொல்ல போனாலோ உன் வாழ்நாள் தான் வீணாகும் என் தங்கமே. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உன் மனசாட்சிப்படி உண்மையாய் நேர்மையாய் நியாயமாய் உனக்கான வேலைகளை செய். உன்னுடைய தவறுகளை நீ திருந்திக் கொண்டாலே உன்னுடைய தவறுகளை நீ மாற்றிக்கொண்டாலே நிச்சயமாக நீ ஜெயிச்சிடலாம். அதை விட்டுட்டு நான் செஞ்சது தவறே இல்லைன்னு நியாயப்படுத்தினா வாழ்நாள்ல ஜெயிக்கிறது உனக்கு கஷ்டமா போயிடும். அதனாலதான் யார் உன்னை பத்தி என்ன விமர்சனம் சொன்னாலும் சரியாக இருந்தால் திருத்திக் கொள்ள முயற்சி செய்யன்னு சொன்னேன். உன்கிட்ட பழகுற எல்லாரையும் நீ அன்பா பாசமா பாக்குறதுனால எல்லாருடைய கஷ்டத்தையும் நினைச்சு நீ பரிதாபப்படுற. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் பிரச்சனையும் இருக்கதான் செய்யும். ஆனா அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நீ பரிதாபப்படுறது கூட ஒரு விதமான பலவீனமாகத்தான் உனக்கு இருக்கும். ஏன்னா எல்லாருடைய பிரச்சனைகளையும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து பரிதாபப்படுற உனக்கு யார் நல்லவங்க யாரு போலியானவங்கன்னு தெரியாம போய்விடும். எல்லா மனிதர்களுக்குள்ளும் நல்லதும் கெட்டதும் இருப்பது போல எல்லாருக்குள்ளும் பிரச்சனையும் இருக்கும் கஷ்டமும் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் பெருசா நினைக்காம அததான் அவங்கவங்க சரி பண்ணிக்குவாங்கன்னு உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை மட்டும் நீ பார்க்க பழகு. உன்னுடைய குறையை எண்ணி புலம்ப வேண்டாம். உனக்கு நிறைவாய் கிடைச்ச நல்ல விஷயங்களை நினைச்சு நிம்மதியாக இரு. ஏன்னா இந்த உலகத்துல குறையே இல்லாத மனிதன் என யாருமே இல்லை. உன்னுடைய குறைகளையும் நிறைவாய் மாற்றி உன் மனசுல நிம்மதி தவழும்படி உனக்கானதை உன்கிட்ட நானே கொண்டு வந்து தருவேன்.